ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அமுதா. கதையின் பெயர் தன்னம்பிக்கை. குணசேகரன் வீட்டிற்குள் மனோகரன் வந்து, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிந்து விட்டது சார், ஒரு வாரத்துக்குள்ளே வீட்டை காலி செய்து விடுங்கள் என பேங்க் மேனேஜர் மனோகரன் சொல்லி கொண்டிருந்தார். குணசேகரனோ சோபாவில் அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். கோபமாக வந்தது. தன்னை வைத்து இந்த பேங்க் எவ்வளவு பிழைத்தது. வங்கி மேனேஜர் தன் அருகில் உட்காரக்கூட மாட்டார். இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோம். நம்ம உட்கார வைத்து பேசுவதே பெரியது என நினைத்து கொண்டார். குணசேகரன், பார்வதி இருவரும் கணவன் மனைவி. மனைவி நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள், மிகவும் தன்மானம் கொண்டவள். இருவருக்கும் ஒரு மகன். அவன் மனைவியுடன் வெளிநாட்டில் நல்ல வேலையில் நல்ல சம்பளத்துடன் இருந்தான். தன் மகனிடம் அவர் கூறினால் உடனே சரி செய்து விடுவான். ஆனால் இதுவரை யாரிடமும் போய் நின்றதில்லை. தன் பிரச்சனையை தானே பார்த்து கொள்ளலாம் என எதுவும் கூறவில்லை. தன் மனைவியும் தன் கணவனை விட மிகவும் தன்மானத்துடன் இருப்பவள். தன் பிறந்த வீட்டிலோ வேறு யாரிடமும் எதுவும் சொல்லாமல் என்னதான் நடக்கிறதோ பார்க்கலாம் என பொறுமையுடன் இருக்கிறாள். குணசேகரன் சாலையின் ஓரம் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது தன் நிறுவனம் கண்ணில் பட்டது. சுமார் 30 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்தார். எங்கு தப்பு நடந்தது என நினைத்தார். புதிய ஆட்கள், புதிய பார்ட்னர்கள், புதிய மாற்றம் என செய்து சின்ன நட்டமாக இருந்த நிறுவனம் இப்பொழுது வீட்டை விற்கும் நிலைக்கு மாறியிருக்கிறது. இவைகளை நினைத்து கொண்டு இரவு உணவை முடித்துவிட்டு நிம்மதியான உறங்கிக் கொண்டிருந்தார். கனவில் ஒருவரிடம் சண்டையிட்டு ஒருவர் பையுடன் வெளியே செல்வது போல கனவு கண்டார். கனவில் பார்த்தவரை நினைவில் பார்த்தது போல் இருந்தது. இது கனவு போல் இல்லை. இந்த கனவு நிஜம் போல் இருந்தது. காலை எழுந்து தன் மனைவியிடம் சொன்னார். மனைவியும், இதற்கு முன் இப்படி கனவு ஏதாவது வந்திருக்கிறதா என கேட்டாள். அதற்கு இல்லை என்றார். உடனே வீட்டுக்குள் பக்கத்து வீட்டு பெண் வந்து, உங்களை யாரோ 4 பேர் தேடி வந்து இருக்காங்க, வந்து பாருங்கம்மா என கூப்பிட்டாள். உடனே குணசேகரன் சென்று பார்த்தார். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை என கிராம தோற்றத்தை கொண்டிருந்தார்கள். அவர்களை வரவேற்று உட்கார வைத்தார். தன் மனைவியிடம் காப்பி எடுத்து வருமாறு கூறினார். அவர்கள் எதற்காக வந்தார்கள் என கூறினார்கள். எங்க ஊரில் ஒரு பெரியவர் 100 வயது போன வாரம்தான் இறந்தார். அவர் இறந்த பின்புதான் எங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தை அந்த பெரியவரின் மகன் என்று. சுமார் 50 வருடத்திற்கு முன்பு ஏதோ இருவருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம் என கூறி உன் தந்தை உன் அம்மாவுடன் வெறும் மஞ்சைப்பையுடன் சென்னை வந்து விட்டாராம். அது முதல் அந்த ஊர் பக்கம் உன் அப்பா வரவே இல்லையாம். உன் ஆயா கொஞ்சம் நாளைக்கு முன்புதான் இறந்தது. உன் ஆயா இருந்தவரை உன் தாத்தா தைரியமாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் இறந்த பிறகு பிள்ளையை பற்றிய கவலை அதிகமாக வந்துவிட்டது. கடைசி காலம் வரை அவரை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். 1 வாரம் முன்புதான் இறந்தார். அவர் வீடு, தோட்டம், வயல் யாரிடம் ஒப்படைப்பது, யார் உறவினர் என விசாரித்த போது அவர் பேரன் இருப்பதாக தெரிய வந்தது. அதான் உங்களிடம் வந்தோம் என வந்தவர்கள் கூறினார்கள். தன் தந்தை இவ்வளவு நாள் இருந்தார். தன் தந்தையிடம் சண்டை போட்டு இங்கு வந்தேன் என்றும், எனக்கு அப்பா இந்த ஊரில்தான் இருக்கிறார் என்றும் சொன்னதே இல்லை. சரி, நாம் மட்டும் எப்படி இருக்கிறோம்? தன் மகனிடம் மட்டும் தன் பிரச்சனையை சொல்லிவிடுவோமா என நினைத்து கொண்டு நாமே வீண் ரோஷம் பார்த்து சொந்த பந்தங்களை ஒதுக்கி வைத்து விடுகிறோம் என நினைத்து கொண்டு வந்தவர்களுடன் கிராமத்திற்கு சென்று
வீடு நிலத்தை பார்த்தார். பயிர் வைக்கும் ஒருவரிடம் ஒப்படைத்தார். சரியான தண்ணீர் இல்லாததால் தன்னிடம் இருந்து கொஞ்ச நஞ்ச பணத்தை போட்டு போர் போட்டு பயிர் வைக்குமாறு ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்பினார். நம் தந்தை அவர் தந்தையுடன் சண்டை போட்டுக்கொண்டு என்ன எடுத்து வந்தார்? ஒரு மஞ்சப்பையில் ஒரு செட்டு துணியுடன் வந்தவர் எந்த நம்பிக்கையில் வந்தார்? வந்தவர் யார் துணையும் இல்லாமல் வீடு, வாசல், நிலம், நிறுவனம் என அனைத்தையும் நமக்கு சம்பாதித்து வைத்தார். நாம் மட்டும் அந்த நம்பிக்கையை கொண்டு இழந்ததை பெற முடியாதா என நினைத்தார். எதையும் நம் கைவிட்டு போகவிட கூடாது. சிறந்த நிறுவனராகவும் விவசாயியாகவும் திகழ வேண்டும் என நினைத்தார். அவர் மனைவி கிராமத்திற்கு சென்று வந்த பிறகு தன் கணவரை பார்த்த பார்வதிக்கு நிம்மதியாக இருந்தது. குணசேகரன் முகத்தில் பழைய நிலைக்கு வந்துவிடுவேன் என்ற தன்னம்பிக்கை வந்திருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தால் தன் கணவர் பழைய நிலைக்கு வந்துவிடுவார் என்ற நம்பிக்கை அவளுக்கும் வந்தது.